நான் அந்த மருந்தை கண்டு கொண்டே என்று பாடுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஆனந்தமான மருந்து, அற்புதமான மருந்து இந்த புனித அந்தோனியாரின் திருவடிகள் தான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இங்க வந்து அவர்களுக்கு உடல் நலமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றிகள். என்பது பல விஷயங்களை கொண்டிருக்கிறது, அன்பை கொண்டிருக்கிறது. பாசம். இவருடைய கண்ணீர் என்ன வகை என்று பார்ப்போம். நிச்சயமாக விடை இருக்கிறது. ஏழைகளின் கண்ணீரில் இறைவன் வாழ்கிறான் என்பார்கள். அந்த ஏக்கங்கள் தீர வேண்டும், அவருடைய கவலைகள் மாற வேண்டும், துன்பங்கள் மாற வேண்டும் என்பது எனக்கு கொடுத்த வேலைத்தெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வேலைக்கு சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் கேட்க வேணும்ப்பா. அதே மாதிரி வாழைப்பழம் வேணாம்னா வேணாம்ன்றது நிறையாவே பேர் வேஸ்ட் பண்ணிக்கலாம். அற்புதமான அந்தோனியார், புனித அந்தோனியார் என்று சொல்லலாம். கோடி அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய அந்தோனியாரின் கோவில் 1718 இந்த அற்புதமான கொட்டத்துப்பட்டியிலே மிகச் சிறப்பாக பலரும் வந்து செல்லக்கூடிய தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான திருத்தலத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தை அவர்களை சந்திப்போம். வணக்கம். இவர்தான் கேங்கோட தலைவர். பாதுகாவலராக கொண்டிருக்கிற இறை மக்களுக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து புனிதத்தை உணர்ந்து கொள்ள இங்கே வந்து இந்த ஆலயத்திலும் ஆலயத்தின் சுற்றுப்புறத்திலும் குழுமியிருக்கின்ற சங்கு தந்தை சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.